வீட்டை விட்டு துரத்தி இருப்பாங்கன்னு சொல்றாரு. உடனே இங்கு பெரியவர், நான் எந்த தப்பும் பண்ணல, என்னுடைய மகன் வேலை செய்வதற்காக வெளிநாட்டுக்கு போயிருந்தான். அப்போ என்னுடைய மருமகள் என்கிட்ட, இனிமே என்னால உங்களை எல்லாம் பாத்துக்க முடியாது, உங்களை பார்த்து கொள்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேனா, வீட்டுல உட்கார்ந்து தண்டசோறு திங்காம இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாள்னு சொல்றாரு. உடனே இந்த நபர், நீங்க இந்த விஷயத்தை உங்களுடைய மகன் கிட்ட சொல்லலையான்னு கேக்குறாரு. உடனே இந்த பெரியவர் அழுதுகிட்டே, என்னுடைய மருமகள் என்னுடைய போனை புடுங்கி விட்டார், என்னுடைய மகன் நம்பர் அதுலதான் இருந்துச்சு, எனக்கு என்னுடைய மகன் கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு வயசு ஆகுதுனால என்னுடைய வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு மறந்து போச்சு, பசிக்காக வீடு வீடா போய் பிச்சை எடுத்துதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அழுகிறாரு. உடனே இந்த நபர் கண் கலங்கிட்டே, உங்களுடைய நிலைமையை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒருவேளை உங்களுடைய மகன் இப்போ உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. உடனே இந்த பெரியவர், நான் என்னுடைய மகனை கட்டிப்பிடித்து என்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார். உடனே இந்த நபர் தன்னுடைய முகத்துல இருந்த மாஸ்க கலற்றாரு. தன்னுடைய மகனை பார்த்த உடனே இவரு அழுதுகிட்டே, மகனே நீயா, இவ்வளவு நாளா நீ எங்க போன, நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உன்னுடைய மனைவி என்னைய வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டான், நான் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் பிச்சை எடுத்துதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு அழுதுகிட்டே சொல்றாரு. அதை கேட்ட உடனே இந்த நபர், அப்பா தப்பு என்னுடையதுதான், என்னுடைய மனைவி நீங்க வீட்டுல இருந்த பணத்தையும் நகைகளையும் எடுத்துட்டு ஓடிட்டதான் கிட்ட சொன்னா, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போன் பண்ணி பார்த்தேன், ஆனால் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு, என்னுடைய மனைவி உங்களை ஏமாத்தினது எனக்கு தெரியாது, என்னுடைய மனைவியை நான் முழுசா நம்பிட்டேன், உங்களை நானும் அப்படி நினைத்து இருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுங்க அப்பான்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி கிட்ட போய், இன்னும் எதுக்காக இங்க நின்னுகிட்டே இருக்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது, அந்த வயசானவரை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுற அளவுக்கு நான் உனக்கு என்ன குறை வச்சேன், இனிமே நான் உன்னுடைய மூஞ்சில கூட முழிக்க விரும்பல, தயவு செய்து இங்க இருந்து கிளம்பி போயிரு, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கிறேன், இனிமேல் என்னுடைய வீட்டு பக்கம் கூட நீ வந்துடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இந்த நபர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்க ஒரு கணவனும் மனைவியும் கோவில்